ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதாஸ் குர்த்திஸ் இதுக்கெல்லாம் வியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஷால்ஸ் வந்து வச்சுருப்போம். பட் இந்த ஷால்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டென்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சு பார்த்துருந்துருப்போம், ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டு பார்த்துருப்போம். பட் எதுவுமே ஆர்கனைஸ்டாக இருக்காது. அது இந்த ஹேங்கரில் ஹேங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷால் எடுக்கும்போது இன்னொரு ஷாலை எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அப்படின்னா நம்ம தேடுற கலர் ஷால் வந்து நமக்கு டக்குன்னு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, ஷால்ஸ் வந்து எப்படி கலையாமல் ஃபோல்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் கீழே கமெண்ட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஷால் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நெட் டைப் ஷால் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா ஷாலையும் வந்து மடிக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. காட்டன் ஷால் எந்த ஷாலாக இருந்தாலுமே இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எகைன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது மடிக்க ஒரு 1 செகண்ட் தான் ஆகும். நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறதுனால டைம் எடுக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்க எல்லா ஷாலையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் வந்து நான் உள் பக்கமாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி 4ஆக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த எண்டை வந்து உள்பக்கமாக கொஞ்சமாக வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே பாக்கெட் மாதிரி வந்து கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். மறுபடியும் நான் 2 ஷால்லையும் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா நம்ம ஷாலை வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கோங்க. எகைன் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈவனாக எடுத்து 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம 4ஆக மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஷேப் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதாவது செவ்வக வடிவத்தில் வந்து இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வந்து அந்த ஷால்ஸில் இருந்ததுனாலோ இல்லை ஏதோ டிசைன்ஸ் இருந்துச்சுனாலோ அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள் சைடு வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டியதான். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடியில் வந்து அந்த பேக்கெட் மாதிரி வரும். அதுக்குள்ளே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்க எல்லா ஷால்ஸையும் வந்து நான் மடித்து காட்டியிருக்கேன். வீடியோ பாருங்கள். அதே மாதிரி டிசைன்ஸ் இருக்க ஷால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஜிம்காஸ் இந்த மாதிரி தொங்குற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணும்போதும் இல்லை ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போதும் பார்த்திங்கன்னா மற்ற ஷாலோட வந்து இழுத்து அது ஒரு மாதிரி இதாகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. நம்ம அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷால் வந்து மற்ற ஷாலோட வந்து மிங்கிள் ஆகாமல் இருக்கும். நமக்கு அந்த டிசைன்ஸும் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உண்மையாகவே ஷாலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா இதுதான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த டிசைன் ஷாலே வந்து நான் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஷாலோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்ச ஷால்ஸ்லாம் இருக்கும். இதையும் வந்து சேம் இதே மெத்தட்லேயே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மற்ற ஷாலோட எதுவும் அந்த மாதிரி நூல் அந்த மாதிரி இழுக்காமல் இருக்கும், மாட்டாமல் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே மெத்தடில் இந்த மாதிரி வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு அந்த டிசைன் இருக்க பக்கம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷேப் பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தாக இருக்க பக்கம் வந்து இந்த சைட்லேயும், அந்த ஷார்ட்டாக இருக்க பக்கம் வந்து உங்களுக்கும் அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இருக்க மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக அந்த சைடு மடித்து விட்டுட்டு ஒரு பக்கம் அதிகமாக இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியும் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைனையும் அப்படியே உள்ளே வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்து எதுவுமே ஆகாது, சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறதுல அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ஷாலையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் பேஸ்கெட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். பட் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சாரீ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நானாக வந்து இந்த பாக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த இருக்கோ அதை கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து லைனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறனால பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷாலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் ஷால் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஷால் வேணுமோ அதை எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மற்ற ஷால் எதுவுமே வந்து கலையாது, ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாமையும் இருக்கும். நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியே கிளம்புறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கலர் ஷால் தேவையோ அதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் அப்படி இல்லை நீங்கள் ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வச்சுக்கலாம். வார்ட்ரோப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்னென்ன கலர் ஷால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு விசிபிளாக தெரியும். எந்த ஷால் வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.